விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1,50,00,000 ரூபாய் அபராதம் செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. விஜயின் மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். புலி படத்தின் வருமானத்தை மறைத்ததாக 1,50,00,000 ரூபாய் அபராதமாக விதித்திருந்தது வருமான வரித்துறை. இது தொடர்பான வழக்கில் தற்போது காலதாமதமான நடவடிக்கை என்று கூறி விஜய் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கும் தொடுக்கப்பட்டிருந்தது. அந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. விஜய்க்கு விதிக்கப்பட்ட 1,50,00,000 ரூபாய் அபராதம் செல்லும் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சுப்பையா, எதன் அடிப்படையில் இந்த மனு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கு? கடந்த 2015-16 ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை நடிகர் விஜய் தாக்கல் செய்த போது அந்த ஆண்டுக்கான வருமானமாக 35,42,00,000 ரூபாயை பெற்றதாக குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அதற்கான மதிப்பீட்டு நடவடிக்கை மேற்கொண்ட வருமான வரித்துறை விஜய் வீட்டில் கடந்த 2015 ஆண்டு நடத்திய சோதனையில் பல்வேறு ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அதனை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது புலி படத்திற்கு அவர் பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தில் காட்டவில்லை என்று கண்டறியப்பட்டது. எனவே இந்த வருமானத்தை மறைத்ததற்காக 1,50,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என கடந்த 2022 ஆண்டு ஜூன் மாதம் வருமான வரித்துறை உத்தரவு பிறப்பித்திருந்தார்கள். இதை எதிர்த்து நடிகர் விஜய் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கான இடைக்கால தடை விதிக்கப்பட்டது. தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வந்தது. இந்த வழக்கின் இறுதி விசாரணை உயர்நீதிமன்ற நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அப்போது விஜய் தரப்பில் தாங்கள் சட்டப்படி அபராத உத்தரவை 2019 ஆண்டுக்கு முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். காலதாமதமாக 2022 ஆண்டாம் பிறப்பித்ததாக விஜய் தரப்பில் தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து அதேபோன்று வருமான வரித்துறை சார்பிலும் 6 மாத காலத்துக்கு அவகாசம் இருக்கிறதாகவும் அதன் அடிப்படையிலே அபராத உத்தரவு பிறப்பிக்க தெரிவித்திருந்தார்கள். இதன் அடிப்படையில் இன்று இந்த வழக்கை தீர்ப்பளித்த நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி நடிகர் விஜயுடைய மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். அதில் அவர் தீர்ப்பில் மேலும் குறிப்பிடும் பொழுது புலி படத்திற்கு பெற்ற 15 கோடி ரூபாய் வருமானத்தை காட்டவில்லை என்றும் எனவே அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. இந்த அபராதம் விதித்ததில் அமலாக்கத்துறை வருமானத்துறை எந்த விதமான விதிமீறலும் இல்லை என்றும் நீதிபதி குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்லாமல் இந்த தொகையை செலுத்த வேண்டும் என்றும் நடிகர் விஜய் தரப்புக்கு உத்தரவிட்டுள்ளார். வேதவழி, வருமான வரித்துறை சார்பிலிருந்து என்னென்ன வாதங்கள் முன்னதாக முன்வைக்கப்பட்டிருந்தன? வருமான வரித்துறை சார்பில் வாதங்களை முன்வைக்கும் பொழுது அதாவது 6 மாத காலத்துக்குள்ளாகவே அதாவது உத்தரவு பிறப்பிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் உத்தரவு பிறப்பித்துள்ளோம். அது மட்டுமல்லாமல் வருமான வரி சட்டப்படி வருமானத்தை கணக்கில் வராமல் அவர் மறைத்திருந்ததன் காரணமாகத்தான் நாங்கள் அபராதத்தை விதித்திருந்தோம். ஆகவே நாங்கள் அபராதம் விதித்து சரியானதுதான். விஜய் இதுக்கு எதிராக தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று அவர் தரப்பில் வாதிட்டார்கள். ஆனால் விஜய் தரப்பிலோ 2019 ஆண்டு ஜூன் மாதத்துக்கு முன்னதாக உத்தரவு பிறப்பித்திருக்க வேண்டும். அவ்வாறு பிறப்பிக்காமல் 2022 ஆண்டு உத்தரவு பிறப்பித்துள்ளதாக விஜய் தரப்பில் வாதங்களை எடுத்து வைத்து அந்த வருமானத்துறை கொடுத்த அந்த அபராத தொகையை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று கேட்டுதான் விஜய் தரப்பில் வாதிடப்பட்டது. வேதவழி, மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில இந்த 1,50,00,000 ரூபாயை செலுத்துவதற்கு கால அவகாசம் ஏதேனும் அளித்திருக்கிறார்களா? அதாவது ஒருவேளை இது எதிர்த்து விஜய் தரப்பில் மேல்முடிச்ச வாய்ப்பு இருப்பதன் காரணமாக இன்றைய தீர்ப்பை பொறுத்தவரை அது இவர்களுக்கு தரப்பில் குறிப்பிடப்படவில்லை. நீதிபதி இந்த விஜயுடைய மனுவை தள்ளுபடி செய்துள்ளார். தள்ளுபடி செய்யும் காரணமாக இவர் செலுத்த வேண்டும், அதற்கு அவகாசம் வேண்டும் என்றால் வருமான வரித்துறையை நாட வேண்டும் அவர் என்றால் நீதிமன்றம் தற்போது விஜய்க்கு மனுவை தள்ளுபடி செய்துவிட்டதால் விஜய் தரப்பிற்கான கால அவகாசம் குறிப்பிடப்படவில்லை. என உடனடியாக ஒன்று இந்த அபராதத்தை செலுத்துவார்கள், இல்லை என்றால் மேல்முறையீட்டுக்கான வாய்ப்பு இருக்கிறது, மேல்முறையீடு செய்யும் வாய்ப்பு இருக்கிறது. வேதவழி, விஜய் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருந்தார்கள் சுப்பையா? விஜய் தரப்பு குறிப்பிடும் பொழுது அது கடந்த 2016-17 ஆண்டிற்கான அது வருமான வரி கணக்கில் புலி படத்திற்கான 15 கோடி ரூபாய் கணக்கில் காட்டவில்லை என்று கூறியுள்ளார்கள். ஆனால் அதற்கான சரியான முறையில் வருமான வரித்துறை அந்த காலகட்டத்தில் அப்போது இது தொடர்பாக எந்த விதமான எங்களுக்கு உத்தரவு பிறப்பிக்கவில்லை. ஆனால் நீண்ட காலம் கழித்து சோதனை அடிப்படையில் சில ஆவணங்களை கைப்பற்றியதாக அந்த காரணத்தை காட்டி 1,50,00,000 ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என்று 2022 ஆண்டு உத்தரவிடுகிறார்கள். எனவே இந்த அபராத தொகையை கட்டுவதற்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் கேட்டிருந்தார். அது மட்டுமல்லாமல் இவர் அந்த புலி படத்திற்கான அந்த தொகை பெற்ற தேதி ஒரு தேதி இருப்பதாகவும், ஆனால் இவர்கள் 2-3 ஆண்டுகளுக்கு பிறகு இது போன்ற ஒரு நடவடிக்கை வருமானத்துறை மேற்கொண்டுள்ளது. எனவே தள்ளுபடி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை அவர் முன்வைத்திருந்தார். வேதவழி, விஜயுடைய மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கும் நிலையில அடுத்த கட்டமாக அவர்கள் முன்னிருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளாக அவர் தரப்பினர் என்ன நினைக்கிறார்கள்?
இது தற்போது தீர்ப்பு இப்போ வெளிவந்திருப்பதால் விஜய் தரப்பில் அடுத்து மேல்முறையீட்டுக்கு செல்ல வாய்ப்பு இருக்கிறதா இல்லை என்பது குறித்து அவர்களும் அறிவிக்கவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் அவங்க தரப்பு வழக்கறிஞர் தெரிவிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் மேல்முறையீடு செய்வதை தவிர வழி இல்லை என்றால் அந்த அபராதத்துக்கு 1,50,00,000 அபராதத்தை செலுத்த வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறது. இல்லை என்றால் தனி நீதி பிறப்பித்து உத்தரவு பிறப்பித்திருப்பதால் உயர்நீதிமன்றத்தில் 2 நீதிபதிகள் அடங்கிய அமர்வில் மேல்முறையீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, உச்சநீதிமன்றத்தில் வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே மேல்முறையீடு செய்வார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேதவல்லி, இந்த வழக்கை பொறுத்தவரையில் அது கடந்து வந்த பாதை, அதோடைய பின்னணியை சற்றே நினைவு கூற முடியுமா? கண்டிப்பாக அதான் பார்த்தீங்கன்னா கடந்த 2015ஆம் ஆண்டு நடிகர் விஜய் வீட்டில் சோதனை நடத்தினார்கள். அப்போது சில ஆவணங்களை கைப்பற்றினார்கள். அந்த ஆவணத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2016-17ஆம் ஆண்டிற்கான வருமான வரி கணக்கை விஜய் தாக்கல் செய்ததில் அந்த ஆண்டு 35,42,91,890 ரூபாய் கூறியிருந்தார். ஆனால் அந்த அறிக்கையையும் அதே போன்று அவர் வீட்டில் சோதனை நடத்திய போது சில ஆவணங்களை வருமான வரித்துறை அதிகாரிகள் கைப்பற்றினார்கள். அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஒப்பிடும் பொழுது விஜய் குறிப்பிட்ட அந்த வருமானம் எவ்வளவு வருமானம் வந்ததாக குறிப்பிட்ட 30 கோடி வந்ததாக தெரிவித்ததற்கும் இந்த வருமானத்துறை அதிகாரிகள் கைப்பற்றிய ஆவணங்களையும் மதிப்பீடு செய்யும் பொழுது அதில் புலி படத்தில் நடிகர் விஜய் நடித்திருந்தார். அந்த படத்தில் அவருக்கு ரூபாய் பெற்ற 15 கோடி ரூபாயை இந்த வருமான வரி கணக்கில் அவர் காட்டவில்லை. அதை மறைத்துள்ளதாக கூறி வருமானத்துறை அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினார்கள். இதனையடுத்து அது மட்டுமல்லாமல் இந்த தொகையை மறைத்ததன் காரணமாக 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்து கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த உத்தரவை பிறப்பித்தார்கள். இதனைத் தொடர்ந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் நடிகர் விஜய் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை உயர்நீதிமன்றம் விசாரித்து விஜய் அபராத தொகையை கட்டுவதற்கு இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த தடையின் காரணமாக நீண்ட காலமாக கட்டாமல் இருந்தால் கடந்த 2-3 ஆண்டுகளாக இந்த வழக்கு நிலுவையில் இருந்து வந்தது. இந்த வழக்கு நீதிபதி விசாரணை நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி முன்பு நடைபெற்றது. அதில் தான் விஜய் தரப்பில் இந்த அவகாசங்களை தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்துரைத்தார்கள். அதாவது 2019ஆம் ஆண்டு ஜூன் 30ஆம் தேதிக்கு முன்னதாக இந்த உத்தரவை பிறப்பித்திருக்க வேண்டும். ஆனால் அவர் 2015ஆம் ஆண்டு ஆவணங்களின் அடிப்படையில் அதை மதிப்பீடு செய்து அபராதத்தை தெரிவித்துள்ளார்கள். ஆனால் காலதாமதமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதால் அதை ரத்து செய்ய வேண்டும். இது வேண்டுமென்றே எனக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதாக விஜய் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஆனால் வருமானத்துறை சார்பிலோ இந்த அபராத தொகை காலதாமதமாக விதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் தரப்பில் விஜய் தரப்பில் கூறுவது சரியல்ல. அவர்கள் வருமான வரித்துறை மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை விஜய் நாடியிருந்தார். அந்த தீர்ப்பாயம் உத்தரவிட்ட பிறகு வருமான வரித்துறை அதன் பிறகுதான் வருமானத்துறையை நாங்கள் அந்த 1,50,00,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளோம். எனவே இது எந்த தவறும் இல்லை என்றும் இவர்கள் தரப்பில் வாதிட்டார்கள். தற்போது இருதரப்பு வாதங்களை கண்ட நீதிபதி தான் இன்று விஜயுடைய மனுவை தள்ளுபடி செய்து வருமான வரித்துறை அபராதம் பிறப்பித்த 1,50,00,000 ரூபாய் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள். வேதவல்லி.